வந்துட்டாயா பஞ்சல் பண்ண அப்புறம் தட்டு சோழால இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க, பாரிஸ்ல சுகரிக்க கொடுத்தாங்க, நெக்டாக்ஸ்ல நெட் வைக்க கொடுத்தாங்க. நான் மாத்திட்டேன். என்னம்மா நம்ம செட்டை பத்தி இப்படி பேசுறீங்க? ஆமா பெரிய சேரி என்ன தலைவரே, நம்ம செட்டை பத்தி எப்படி சொல்லிவிட்டா? அதானே பெஸ்ட் பிராக்டிஸ் பத்தி எடுத்து சொல்லுங்க தலைவரே. அந்த காலத்துல ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இவங்க பட்ட பாடி இருக்கு தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், கன்சல்டன்ட்டா துரத்தணும், இன்டர்வியூவை ஷெட்யூல் பண்ணணும், கன்சல்டன்ட்டை வேற துரத்தணும்பா. இதெல்லாம் போட்டு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணோம்னா கேண்டிடேட் வரானா கிட்டத்தையே பார்த்துட்டு இருக்கணும். டேய் பச்சை விட்டு எங்கடா இருக்கு? அங்க இருக்குடா. விட்டு இதானே? இல்ல இல்ல வேற என்னங்க இருக்கு? டேய் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் காணத்தான் இவங்க டாலன்ட் டோன் ஒன்னு கொண்டு வந்தாங்கப்பா. என்னடா பச்சை டாலன்ட் சாரமா இருப்பானே? அட தீனி மூட்டை பண்டார பயல. அது வந்து டாலன்ட் டு டிஏடா. அடி போட்டியாடா வசந்த தடவை கொடுத்துறாம்பா. அது டேலண்டோனா டேலண்ட் டு டிஐப்பா. இன்னெல்லாம் ஓடி ஆடி ஆஞ்சு நீஞ்சி வேலை தேடுவாங்கல்ல, அதை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம பட்ட பாடி இருக்குல்ல இந்த டிஐல. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டமாப்பா. பொட்டியாப்பா என்ன பொட்டியது? அந்த கம்ப்யூட்டர் பொட்டியிலேயே வேலை பார்த்து போடுறாங்கப்பா. அதை சொல்றதுக்காக நம்ம ஜவுப்பு சட்டான்னு வர சொல்லி இருக்கோம். சொல்றேன், நல்ல விளக்கமா எடுத்து சொல்றேன், கேட்டுக்கங்க. டேலண்டோனால டிஐல காசு சேவிங் பண்ணிருக்காங்களா? இந்த ரெக்ரூட்டர்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாமே நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியாமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குறைஞ்சு விட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல சிவி டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்களா? ஆன்லைன் அப்ரூவல் கூட கொண்டு வந்திருக்காங்க. 7 நாள்ல இருக்கிறத ஒரே நாள்ல பண்ணிட்டாங்க. அதாவது மேல இந்த ப்ராசஸ் டோட்டலா இருக்கிற ப்ராசஸ் பூரா 60 நாள்ல இருந்து 30 நாள்ல பண்ணிட்டாங்கப்பா. எல்லாமே போக பேப்பர் ஒர்க் சொல்லி ஜாயினிங் ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்காங்கப்பா. இந்த ஜாயினிங் ஃபார்மாலிட்டி சொல்லி நிறைய பண்ணிட்டு வந்தத அத பூரா நம்ம தலைவர்க்கு பொட்டி ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த பொட்டிக்குள்ள போட்டு அப்படியே குறைச்சிட்டாங்க. இதுல வந்து இன்டர்நெட் போர்ட்டல் இருக்காமா, வெண்டர் போர்ட்டல் இருக்காமா, எம்ப்ளாயி ரெஃபரல் இருக்காமா, கேரியர் போர்ட்டல் வேற இருக்காமா, அதான் மூச்சு வாங்குதுப்பா. எஸ்எம்எஸ் போர்ட்டலும் இருக்காமா, யூஜானி போர்ட்டலும் இருக்காமா, கேஸ் அப்ளிகேஷன் ஒன்னு இருக்காமா. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கு சரி. என்ன பண்றீங்கன்னா சந்தன கட்ட இதுக்காகத்தான் சாந்திகேஸ் ஒரு கம்பெனி இருக்கு. சாந்தியிலும் இருக்கு, அக்காலையும் இருக்கு. சாந்தியில ஜிடி ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கா. அந்த ஜிடி ப்ரோக்ராம் சொல்றது நம்ம மஞ்சள் சட்டை வர சொல்லி இருக்கேன். மஞ்சள் சட்டை. வணக்கம் தலைவரே. வணக்கம் வா உள்ள. பதவி சாந்திகேஸ்ல காலேஜ்ல இருந்து எடுக்கிற ஜிடி சார் எம்ப்ளாயி வந்து கம்பெனிக்குள்ள எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சேஃப்டி ப்ரோக்ராம் தராங்க. இது போக ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் சொல்லி தராங்களா? ஆந்திர பிரதேசம் அப்புறம் ஆந்திரா மியூசிக் கேட்பேன். மாயா முருகா பட்டர் பாக்ஸ் வாயா. ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ்னா வியாபார யுக்தி. வியாபார யுக்தினா காசு போட்டு காசு எடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஜிடி கேட்கலையும் 200 ரூபாய் கொடுத்து 3 நாள் 72 மணி நேரம் டைம் கொடுத்து அதை ப்ராஃபிட்டா ஜெனரேட் பண்ணி வரணும். சரி, கம்பெனிக்கு சம்பாதிச்சு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? பெருத்த பேசுறாருப்பா. அதுக்காகத்தான் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ஜிஓக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்களா?
சொல்லி காலனிகளை மக்கள் நடத்தி கெட்டுக்கு எதிர வைக்கிறாங்களா? ஆனா சைக்கிள் பில் வாயா முன்னாடி எல்லாம் ஜிடிஎஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டு எல்லா ப்ராசஸையும் கத்துக்கிட்டு வெளியே போனவங்க ஜாஸ்தி. ஆனா சாந்தி கேஸ்ல இந்த ஜிடி ப்ரோக்ராம் பண்ணனால எல்லா பேருமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராஜெக்ட லைவா பண்ணிக்கிட்டு எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இதுக்கு 100% ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. டேலண்டோட ஆள் அடிக்கிறாங்க சரி. ஆமா. ஜிடி ப்ரோக்ராம்ல ஜிடி ஜாயின் பண்றாங்க சரி. ஆனா இந்த ப்ராஜெக்ட் ப்ராசஸ் இருக்காங்களே அது ஒண்ணு கருத்தா பேசுறாங்க. அதுக்கு தான் நம்மள ட்ரிபிள் ஐஸ் ஒண்ணு இருக்குமா? ட்ரிபிள் ஐஸ் என்ன தெரியுமாடா? டீயோட ட்ரைனிங் சென்டர்டா மடையா. அங்க தான நல்ல சோறு போடுவாங்க. அதையும் போடுவாங்க. அதுல பிஎஸ்எம் சொல்றாங்கம்மா. பிஎஸ்எம் என்ன தெரியுமா? யார் யூஸ் மேப்பிங் ஆம்பா. நம்மளுக்கு என்ன தெரியுது? படிச்ச புள்ளைங்களுக்கு தெரியும். அதை சொல்லதான் வந்திருக்காரு வெள்ளை சட்டை. ஒரு நன்றி சொல்லுங்க.